சமையலுங்க. நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு வரமிளகா, உளுந்த பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, பெருங்காயம் ஒரு துண்டு, சின்ன ஒரு துண்டு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, பருப்பு 1 கப்பு, உளுந்த பருப்பு 1 கப்பு வறுத்துக்குவோம். கொஞ்சம் பொன் நிறமாக வறுத்துக்குவோம். பொன்னரம் ஆயிடுச்சுங்க. நல்லா எடுத்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர்மான போதும், தீய விட்டுற வேண்டாம். ஒரு 10-15 மிளகா சிம்மிலேயே வச்சுக்கோங்க. வடைச்சிட்டா காஞ்சிருக்கு. எடுத்துக்கலாங்க. அதுலயே ஒரு துண்டு பெருங்காயம் பொரிச்சிடணும். நான் சிம்மில் வச்சிருக்கேங்க, ரொம்ப இது பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சுக்கோங்க. போதுங்க, எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலை வணங்கிருச்சுங்க. நல்லா எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது நல்லா முடி வளருங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பாட்டு கூட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது நல்ல முடி வளரும். முடி கொட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நின்றுடும். இது நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே போட்டு